ஜோதிட உலகத்தின் சூப்பர் ஸ்டார் நெல்லை வசந்தன் சார். எனக்கு தனியாக பலமுறை அவரை பற்றி நினச்சிட்டேன். இவ்வளவு வியப்பாக இருக்காரு, இவ்வளவு வியப்பான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டே இருக்கமே. ஒவ்வொருத்தருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கும். நானும் ஒன்று சொன்னேன்னா சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறை எப்போவுமே நாங்கள் ஒரு கேங்காக அங்கே இருப்போம். நான், உதயசூரியன், நக்கீரன், சக்திவேல், அப்புறம் ஜூனியர் உடன் பூனா, இந்த மாதிரி ஒரு கேங்காகவே போய் உட்காந்து அது ஒரு ஒரு அழகான சபையாக இருக்கும். சார் ஜோக் அடிச்சுட்டே இருப்பார், நாங்கள் ஒரு பக்கம் பேசுவோம், அப்படியே சிரிச்சுட்டு கலகலப்பாக இருக்கும். அப்போ சார் சொன்னார், நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போக போகிறீங்க, இந்த மாதம் எண்டில் அந்த கல்யாணம் நடக்கும் போது அதுக்கான இன்விடேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். இன்னொரு மணி ஒரு 5 இருக்கும், ஒரு 6 மணிக்குள்ளே அந்த இன்விடேஷனும் உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னாரு. நான் என்ன நினச்சேன்னா, சாருக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் சொல்லியிருக்காரு, அவங்க வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கணும், எங்கே வர்றதுன்னு தெரியல, ராகவேந்திரா மண்டபத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்கேன், கொஞ்சம் வரீங்களா, உங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போய் இன்விடேஷன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். யார் 4 பேருக்கும் பொதுவான நண்பர். அப்போ நான் சொல்கிறேன், நாங்கள் 4 பேருமே ஒன்றா தான் இருக்கோம், அங்கேயே இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்லேயே உட்காந்து அந்த இன்விடேஷனை வாங்கணும். 4 பேருமே சேர்ந்து தஞ்சாவூர் போனோம் அந்த கல்யாணத்துக்கு. அப்படி பல வியப்புகள் இருக்கு. அந்த மாப்பிள்ளை யாருன்னா, இலங்கையில் அமைச்சராக அப்புறமானார் செந்தில் தொண்டமான்னு, இன்னைக்கு நுவரேலியா மாநிலத்தில் அவர் கவர்னராக இருக்கார். ஸோ அந்த அளவுக்கு அவர் சொன்னால் நடக்கும், நடக்கிறது தான் சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மேதை. நான் இங்கே பேசும்போது ஜோதிட உலகத்தின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னேன். அது சும்மா வெறும் வார்த்தைக்காகலாம் சொல்லலை, உண்மை அதுதான். என்னென்னா, சாரு போன பிறகு எனக்கு ஒரு பெரிய கை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அவர்கிட்ட போய் நிற்பேன். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட, சார் இது மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம் சார் அப்படிமா ஒரு தீர்வு ஒன்று சொல்லுவார், அது நடந்துடும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளும் அவரை மீட் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா, ஒரே அடியாக ஒரு 2 வருஷமா பெரிய கேப் ஆயிடுச்சு. யாரையுமே சந்திக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கூட அதை நம்மளே சால்வ் பண்ணிப்போம், யார்ட்டையும் போக வேணாங்கிற ஒரு முடிவோட இருந்தேன். அப்போதான் ஒரு யூடியூப் சேனல்ல ஒருத்தர் பிரம்மாண்டமா பேசிட்டு இருக்காரு. சொல்றதெல்லாம் பார்த்தா இல்லை வசந்த சாருக்கு அவர் குருவா இருப்பார் போல இருக்கேங்கிற அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு பரவாயில்லையே இப்படியெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல்ல நானும் அடிக்கடி பேட்டி கொடுக்குறோம். அப்போ நான் அவர்கிட்ட சேனல் இன்சார்ஜிட்ட சொன்னேன், அடுத்த முறை அவர் வரும்போது என்னை அறிமுகப்படுத்தி வைங்க, நான் எனக்கு சில சந்தேகங்கள் நான் கேட்கணும் அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை ஒரு ஊர்லேருந்து வந்தோடனே என்னை கூப்பிட்டு போய் மாதிரி சார் அப்படின்னோடனே, அப்போ நான் சொன்னேன், இதுமாரி எனக்கு நிறையா பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நான் வசந்தன் சார்கிட்ட தான் உட்காந்துருப்பேன். என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர், எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சால்வ் பண்ணி கொடுப்பாரு. அவர் போன பிறகு எனக்கு ஆளே இல்லை சார், உங்களுடைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னேன். படார்னு எந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டு, சார் அவர் மலை, நான் ஒரு கூழாங்கல், நீங்கள் அவரை மாதிரி நினச்சிக்கலாம் என்கிட்ட வராதிங்க, நான் உங்களுக்கு பார்க்கவே மாட்டேன்ட்டார். அதனால தான் நான் சொன்னேன் ஜோதிட உலகத்தின் சூப்பர் ஸ்டார்னு. எனக்கு சார் இறந்த பிறகு நான் அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு முறை கூட இது வரைக்கும் போகலை. இன்னைக்கு அவர் உட்காந்துருந்தா அந்த சமஸ்தானத்தை பார்த்தவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் போகலை. அது அப்படியே அவர் உட்கார்ந்த நினைவுகளோடையே இருக்கட்டும் அப்படின்னு இருக்கேன். நன்றி.